நம்ம சஞ்சு சாம்சன் 2 பேர் 2 பேரும் சென்னை டீமில் எப்போ வந்து லேண்ட் ஆக போகிறாங்க. இப்போதைக்கு இவங்களோட ப்ராக்டிஸை சென்னை கேம்பில் வந்து எப்போ எதிர்பார்க்கலாம், இப்போதைக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம கார்த்திக் சர்மா சிஎஸ்கே ப்ராக்டிஸில் இணைஞ்சு இப்போ ஒரு தரமான சம்பவத்தை ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக வந்து பண்ணியிருக்காரு. அது என்ன சம்பவம், இப்போதைக்கு கார்த்திக் சர்மாவோட பேட்டிங் எப்படி இருக்குது, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா லைக்கை கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்ம கார்த்திக் சர்மாவை பார்த்துருவோம். சிஎஸ்கே வந்த கையோட அதிக நேரம் வந்து பயிற்சியில் ஈடுபடல. ஸோ இன்ஜுரியில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டாக நம்மளே வந்து சொல்லியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி சிஎஸ்கே ப்ராக்டிஸில் வந்து கலந்துக்கிட்டு ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு. அதுவும் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே இப்போ ஓப்பன் ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. அங்கே தான் ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு. அதுவும் வெறும் 15 பாலில் 8 6 வந்து அடித்ததாக ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக தான் வந்து 6 6 வந்து அடித்ததாகவும், ஸ்பீட் பவுலிங்குக்கு எதிராகவும் 2 6 வந்து அடித்து கொடுத்துருக்கதா நம்ம கார்த்திக் சர்மாவை பற்றினா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. கார்த்திக் சர்மா பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருந்துட்டு இருக்காராம். ஸோ ஒரு விக்கெட் கீப்பர் ரோலில் தான் நம்ம சிஎஸ்கே வரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் விக்கெட் கீப்பராக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்சஸ் இருக்குது. நம்ம சிஎஸ்கே சார்பாக இப்போ 2 முக்கியமான வீரர்கள் நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆகிருக்காங்க. அமன் கான், அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஸ் கோபால் அப்படின்னு இவங்க 2 பேரும் நேற்று வந்து லேண்ட் ஆகிருக்காங்க. ஸோ ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நைட்லேருந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம சஞ்சுவை பார்த்தலாம். ட்ரேட் மூலமாக ஆர்ஆர்கிட்ட இருந்து நம்ம சிஎஸ்கே வரை வந்து தட்டி தூக்கிட்டு வந்திருந்தாங்க. பட் அப்போதைக்கு ஒரு மோசமான ஃபார்மில் வந்து இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் இவர் வந்து தேவையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ T20 வேர்ல்டு கப்பில் ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காரு. நாக் அவுட் மேட்ச்சில் 3 மேட்ச்லையும் தொடர்ந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். T20 வேர்ல்டு கப்பில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தார் நம்ம சஞ்சு. ஸோ இப்போ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சஞ்சு எப்போ வந்து லேண்ட் ஆவார் அப்படின்னு தான். நம்ம சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் 1 வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த வாரம் எண்டு இல்லைனா அடுத்த வார தொடக்கத்திலே வந்து நம்ம சென்னை டீமில் வந்து லேண்ட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு சஞ்சு ஒரு மிகப்பெரிய ஃபார்மில் வந்து இருக்காரு. சிஎஸ்கேவின் கீப்பராக மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவின் ஓப்பனராகவும் செயல்பட போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிறது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த வாரம் எண்டு இல்லைனா நெக்ஸ்ட் வீக் தொடக்கத்தில் வந்து கன்ஃபார்மாக நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து சஞ்சு சாம்சன் வந்து லேண்ட் ஆயிருப்பாரு. நம்ம டூபே பார்த்தீங்கன்னா சொல்லி ஆகணும். டூபே இப்போதைக்கு செம்ம ஃபார்மில் வந்து இருக்காரு. T20 வேர்ல்டு கப்பில் வந்து முக்கியமான மேட்ச்சில் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். பட் பார்த்தீங்கன்னா நம்ம டூபேயை பற்றி யாருமே வந்து பேசலை. பட் எல்லாமே சஞ்சுவை தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். பட் நம்ம டூபேயை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ரோல் தான் நம்ம இந்திய அணிக்காக வந்து பண்ணியிருந்தார் T20யில். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இருக்கட்டும், செமிஃபைனலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டூபே வந்து ஒரு முக்கிய பங்களிப்பை வந்து கொடுத்துருந்தாரு. பட் இருந்தாலும் நம்ம டூபேயை பற்றி யாருமே வந்து பெருசாக பேசலை. பட் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நம்ம இந்திய அணிக்கு வந்து இருந்திருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்டில் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. இவரும் நம்ம சஞ்சுவை போல தான் சிஎஸ்கே டீமோட ப்ராக்டிஸில் வந்து கலந்து கொள்ள போகிறாரு. நம்ம சஞ்சு முன்கூட்டியே வந்தாலும் நம்ம டூபே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் சஞ்சு இன்னும் நம்ம சென்னை சேப்பாக்கத்தில் வந்து பயிற்சியில் ஈடுபடலை. பட் நம்ம டூபேக்கு அதிக அனுபவம் இருக்கிறதுனால சஞ்சு முன்கூட்டியே வர்றதுக்கான அதிக எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம டூபே சஞ்சு T20யில் பண்ண ஒரு சம்பவமாக இருக்கட்டும், 2 பேரும் சிஎஸ்கே ப்ராக்டிஸில் ஜாயின் ஆக போகிறதா இருக்கட்டும், இதை பற்றின கருத்தாக மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.